தங்கமே விட்டால் பிறகு மிஞ்சமா தங்கமே விட்டால் பிறகு மிஞ்சமா பாட்டா பட்டுவரே வாழ்ந்து விட்ட புலிவரே கேட்டால் விறகு காக்குமா தன தங்கமி நீ விட்டால் விறகு மிஞ்சுமா தன தங்கமி நீ விட்டால் விறகு மிஞ்சுமா அப்படியா எதுக்கோ சூரிய நம்ம கண்ணு வந்துச்சு மேல வருது அதோ பார் அந்த மோரி தெருக்கு ஆமா அந்த குட்டில போய் குஞ்ச மடிக்கிற பத்துங்கற சரி படு படு நாலு வாத்து குஞ்சு வர வாங்கிட்டுக்கறேன் சரி சரி வந்தல்ல பாத்து பேசி கீஸ் அனுப்பு நான் பேசி அனுப்புறேன் அது வச்சிட்டு நான் கீஸ் மட்டும் அனுப்ப மாட்டேன் அது வச்சிட்டா வே தூக்கு அது வச்சிட்டு பாக்குறேன் சொல்லுமா சொல்லு பாக்கலாம் அம்மா ஓ நான் தான் சொன்னேன்ல சொன்னீங்க நீட்டா ஒரு பாறை தெரியுது அது மேல ஏறி நின்னு பாரு ஏறி பார்த்தா அப்பதான் உங்க வீட்டுக்காரர் படுத்துக்கிற இடம் தெரியும் ஆமா என்ன சொல்றீங்க ஆமா என்ன சொல்றீங்க ஆமா அப்படியே ஆகட்டங்க எங்க வீட்டு கீரவரே தாண்டாதிரே ஐயோ போய் எங்க வீட்டுக்காரர் அடி கட்டி கொண்டு வர நேரம் கட்டி வர நேரமா நான் கட்டி நேரமா எப்படி அடியாடாதே உன்ன மாதிரி ஆமல நாட்டுல எவனும் கிடையாதுடா உலகத்துல பிறக்கணும் ஆமா ஏய்
அடிச்ச அடியில இடுப்புலாம் வஞ்சி போச்சு. ஏன் கேக்குறேன்? இவ்வளோ ஜனம் உக்காந்துங்கிறாங்க, ஒரு பொட்டிச்சு போட்டு அடிக்கிறவங்க ஈனமான இல்லடா உனக்கு. டேய் டேய் மகாலிங்க, அட பக்கா நாட்டு பாரா, இங்க கவனிடா. சொல்லு. நான் வாய மாட்டேனா? நான் வாய மாட்டேன். நீ வாய தேவை. நான் வாய வைக்க மாட்டேனா? நீ வாயே வைக்க தேவையில்ல. ஏன்டா? இந்த பல்ல கட்டிக்கடா. மெட்ராஸ்ல இருந்து 3 லாரி சாமான் வருது என்ன? ஆமா 3 லாரி சாமான். டேய் டேய் அட குடிகார கம்யூனிட்டி, என் பொண்ணுக்கு 1 ஏக்கரா நிலம் வாங்கி அதுலயே முருங்கை மரம் நட்டு நல்லா வளர்த்து கத்தியால வெட்டினா வீறிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அத வாழால அறுத்து அதுலயே கட்லு, அதுலயே பீரோ, அதுலயே சோபா. டேய் 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 மூஞ்ச பாரு எப்படிங்கறான். மொத்தத்தையும் எடுத்து 3 லாரி இறக்கணும்டா. குடிகார கம்பெனி ஒண்ணு வச்சுக்கிறியாடா? மொத ஒரு லாரியில வந்து மெட்ராஸ்ல இருந்து லாரி பூரா ஜனம் என் வீட்டு சோதத்துல வந்தாங்க. ரெண்டாவது லாரி வந்தது, கேவலம் 2 குண்டு சொம்பு ஒரு தாம தட்டு வந்தது. ரெண்டாவது லாரி அதுவும் நடுப்புற ஓட்டு. ஒரு பொண்ணை கட்டுறதுக்கு ஆமா மாமியார்களுக்கு என்ன வாங்கி கொடுப்போம்? என்ன வாங்கி கொடுத்த நீ? திராட்சை பழம் வாங்கி கொடுப்போம், ஆப்பிள் பழம் வாங்கி கொடுப்போம். ஆமா சாத்துக்குடி வாங்கி. எங்க மாமியாருக்கு அது மாதிரி தானே வாங்கி கொடுத்தேன் நான். எல்லாம் வாங்கி அப்படியே நான் வாங்கி கொடுத்தேன். என்ன தானே வாங்கி கொடுத்தா? ஆத்தாளுங்க பனை மரத்துல ஏறி பழம் பாயத்தை புட்டு கொடுத்தா. அதான்டா நாட்டுல ஆடி மாசம் இல்ல, ஒரு கொட்டி அவ சப்பின்னு மூட்டான், ஒரு கொட்டை இவ சப்பின்னு. என்னடா சப்பிங்கற? ஏன் மானகட்ட பையா அப்படியே போட பாருடா. டேய் நீ தண்ணி வச்சு ஊத்துறா, உப்புக்குதா, புளிக்குதா, மகா சொல்லுங்க எத்தனை காசு கொடுங்க. ஏன் வாங்கி கொடுத்தா தானே? டேய் கம்பெனிக்கு போறது பையா, ஒரு வாரம் வாங்கி கொடுத்தா இன்னும் வீட்டு ஒண்ணுமே இல்லை. வேலை வர சொல்ல 3 நாள் கொடுத்தறேன் வக்கால. 4 கிலோ அரிசி வாங்கி 10 நாள் ஆகுது. கேட்டுக்கு போடா. 4 கிலோ அரிசி 10 எப்படிடா வாங்குனத? 4 கிலோ அரிசி எவ்வளவு வாங்கலாம்? 4 கிலோ அரிசி வாங்கி 10 நாள் ஆகுதுன்னா 4 கிலோ அரிசி வந்து 10 நாளா போட்டுக்கிறான். இப்போ போய் அரிசி கேட்டுக்கோ. என்ன வாங்கியா? 8 நாளா தாளிக்கிறா. போடா கல்லால அடிக்க போறாங்க போயா. மகாலிங்க நேத்து கடைக்கு வந்து என்ன வாங்கியா? 8 நாளுக்கு வச்சு தாளிக்கிறியா? பாரு நான் நீ கல்ல 100 என்ன வாங்கல 10 நாள் ஒரு மாசம் இல்ல. 2 மாசம் வச்சுக்கோ. 2 மாசம் வச்சுக்கோ. எனக்கு சண்டை வேணாம். வேணாம். நான் கூட வாழ மாட்டேன். என் தாலி குத்துட்டு போயிட்டே. தாலி புடி. நீயே போடுற. அது போய் எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கா? கூத்தர்மூர் சாராய்கல்ல இருக்கும். ஓடி நீ ஒரு 6 மாதம் கட்டியிருந்தா தாலியே, நான் ஒரு 6 மாதம் கட்டிங்க. கட்டிட்டா? நீ வாடா. வாடா. உங்க அம்மா விட்டு போடா. பாய் பாய் காசு காட்டா. நம்மளுக்குள்ள இன்னத்துக்கு சண்டை வரணும். சண்டை வரணும். என்ன அப்படி? என்னத்துக்குடா? தாலி நீயே கையாலே போட்டுக்கோ. போட்டுக்கினே. என்ன? அதனால நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? நேரம் ஆகுது. கடல்ல ஆண்டு துணி துவைக்கணும். போய்க்கணும். நேரமாயிடுச்சு. அதனால நம்ம வயித்துல ஒரு புழு பூச்சி இல்ல. அதனால அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு சாமி துணி துவைக்கலாம். ஆரம்பிங்க.
குழந்தைன்னு நினைக்கிறான் பாரு அவன் மனசுல யோ ஏதோ குழந்தை மாட்டிக்கிறியா அறிவான பேர் வைக்கணும் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் யோ மச்சான் அழகான பெண் குழந்தை மச்சான் அதான் இது எப்படி வளர்க்கணும் சீரா சிறப்பமா வாவா என்னங்க இது பேர் தெரியுமா சுமதி அதனால குழந்தை அழகா வளர்க்கணும் பட்டப்படி படிக்க வைக்கணும் குழந்தைய பார்த்து பத்திரமா நம்ம குழந்தை இல்லைல்ல ஏதோ கடையில கொடுத்துக்கணும் நம்ம குழந்தை பத்திரமா வாங்க